தங்கலானுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல நான் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன். தங்கலான் எல்லாரும் மனசுலையும் தங்குவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தங்கலான் எல்லாரும் மனசுலையும் தங்கிட்டான். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ சஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சிதா, அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பயணத்துல நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு, எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்றோம்னா, எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டா ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்கா இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்புல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுல இருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாவும் கோலங்களாவும் புள்ளியாவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாவும் கங்கம்மலாவும் அரசாணியாவும் தாட்சாணியாவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்துல நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி அபிஷேக். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார், பெரிய ரோல் மாடல் சார். நீங்கள் இன்ஸ்பிரேஷன், கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்னைக்கு பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒரு செகண்ட்ல பேச முடியாது. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். I really want to take this moment to thank everyone because I have been receiving a lot of compliments. நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. I really feel grateful right now in this moment. I would start with our beloved director Ranjit sir. Ranjit sir, you have given me something amazing and I am forever grateful for that. And also I feel very honored and proud to have shared screen space with Vikram sir. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பணியாக தான் நான் பார்க்குறேன். He's such a dedicated actor and he's such an inspiration for all of us. And also I miss Paru ma'am today. Gangamma is an emotion actually. அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. I personally could connect with her when I watched her, even when I worked with her. Gangamma, I really miss you today. And அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடித்தது.
and I've earned good friends for life, Arjun and Hari. And I got to know Muthu sir, Daniel sir, Anand Swami sir, Pasupati sir. ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், sound, everybody, I really my huge thanks to you. And our sweet ADs, என்ன கேட்டாலும் கோச்சுக்காம டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. they were super sweet. And அன்பொன்னா, my personal thanks to you. And ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்ல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாததுனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும் எனக்கு தெரியல. forgive me if I am messing up. Sir, please. தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அது ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் everyone, fans, thank you everyone here. No, I'm actually nervous right now. Sir, Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you've given not only your acting, but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Gnanavel sir da pesirkanum, but it's doing really well, and we are very happy. And Telugu, it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2, we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest, I think Shakti sir will speak. He will be able to tell it. Sorry, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தங்களானுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன். தங்களான் எல்லார் மனசுலையும் தங்குவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தங்களான் எல்லார் மனசுலையும் தங்கிட்டான். அதனால தான் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம இருக்கிற நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். ஸோ மக்கள் அந்தளவுக்கு தங்களான கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடுவாங்க, கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் என்னோட நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தங்களானில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்களான் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த இவ்வளோ பெரிய மிகப்பெரிய படைப்பில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி ஞானவேல் சாருக்கும் சிஎன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்களானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் சிந்தி உழைச்சிக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்களான் எல்லா மனசையும் தங்கிட்டான். நன்றி, வணக்கம். தங்களான் கோல்டன் விக்ட்ரி ஞானவேல் சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்களான் வந்து ஷூட் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் மேலே, ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்களான் படத்தை பண்ணார். தங்களான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம்.
படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாம உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். அப்படி ஜென்ரலா ஒரு படத்துல அவர் ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும்னாரு. அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிள் இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட், அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளரா அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படம்ங்க உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டேஸ்ல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையில இருந்து எனக்கு கால் வருது. மதுரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர்ல ஒரு ஷோல கிடைக்கும் மதுரையில. ஸோ நீங்க வந்து நிறைய பேசுவோம், வெளியில பேசும் பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு, வன்மமும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்கறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோட படத்துல வந்து யாரோ அருவாளை எடுத்துட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜென்ரலாவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுன்னா ஆந்திரால இன்னொரு மேஜிக் பண்ணுச்சு. ஆந்திரால ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்தோம். இயக்குனரா என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, நான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓப்பி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தங்களா. நீங்க வந்து என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம்,
யாரை வேணாலும் 2 சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாளை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியான ஒரு உழைப்போட, மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள்கிட்டேருந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஞானவேல் சார் இன்னைக்கும் துபாயில் இருந்தார், அவரால் வரவே முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷமா சொன்னார். எனக்கு நான் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை. எனக்கு ஒரு எபிக் ஃபில்மா அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.